இது என்னோட ஈவினிங் ரொட்டீன். ஸோ ஆஃபீஸ் முடித்து நான் ஹாஸ்டல் ரீச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வரும்போது நான் வந்துட்டு நியர்பை பெட்டி ஷாப்பில் முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு கட்டனோட முறுக்கு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது. ஆக்சுவலி ஜிம்முக்கு போகிறனால ரொம்ப நான் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். இவ்வளோ துணி நான் மடித்து வைக்கணும். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த சாயா போடுற இந்த பாத்திரம் நியர்பை ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். 220க்கு ஆக்சுவலி நல்லாயிருக்கு குவாலிட்டி. வாஷ் பண்ணதுமே நிறையா அந்த ஒயிட் மாதிரிலாம் நிறைய வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதில்லை. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த டீ தூள் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெருசாக நான் எதுவும் ஆட் பண்ணல. இஞ்சி, சுகர் அண்ட் டீ பவுடர், வாட்டர், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி கலர் நல்லா இருந்துச்சு. இந்த டீ தூளில் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கட்டன் சாயை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு. ஈவினிங் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கிளைமேட், வெதர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஹாஸ்டலில் மிக்சர் கொடுத்துருந்தாங்க, அதுவும் எடுத்துகிட்டு நான் வாங்கிட்டு வந்த முறுக்கும் எடுத்துகிட்டு மேலே சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு திரும்ப என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே ஆஃபீஸ் முடிச்சு ரொட்டீன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ரேண்டம் டே. ஸோ இன்றைக்கி நிறைய துணி மடிக்கணும். இதுதான் மெயின் ஒர்க்கே. ஸோ அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். அது ஆக்சுவலி எதுக்குமே ஈக்குவல் ஆகாது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பிளேஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். கிளியராக எல்லாமே மடித்து வச்சுட்டேன். இது இப்படியே தான் இருக்குமான்னு நாளைக்கு அது ஆக்சுவலி இப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலி ஹாஸ்டலில் 3 இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரேக் மாதிரி, ஷெல்ஃப் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிறது வேறு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, நான் கீழே தான் வச்சுருந்தேன். இப்போ அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் மேலே சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக அப்படின்னு நான் ஃபுல்லாக மேலே சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய சூட் கேஸ் அண்ட் மற்ற திங்ஸு, ஃப்ரூட்ஸ் வாங்கினா ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே அங்கேயே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் மேலேயே. அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா திங்ஸும், ஸ்டேஷ்னரிலாம் நான் முன்னாடி வாங்கினது காலேஜ் படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் மிட்டில் எனக்கு கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய பிடிக்கும், அதுக்காக நிறைய வாங்கி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே கிளியர் பண்ணிடலான்ட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வார்ட்ரோப் டடா, ஓகே தான். ஓரளவுக்கு முன்னாடி இருந்து கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகே தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நான் பெருசாக எதுவும் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணல. என்னோடய வார்ட்ரோப் மட்டும் க்ளீன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய்.